இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான வேலைவாய்ப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழக நீதிமன்றத்திலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2024க்கான வேலை தான். இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 30,000 வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்களுமே வந்து எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள், கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 23/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த டேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா 22/11/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டுட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 22/11/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 23/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து கேப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிமிட்மெண்ட் ஆஃப் ஃபீஸ் த்ரூ த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 24/12, அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24/12/2024. எக்ஸாமு அதை பற்றின டேட்டு வென்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து இன்டிமேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சீட் ஆஃப் மதுரை ஹைகோர்ட் அண்ட் மெட்ராஸ் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விசி ஹாஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது விசி ஹாஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 வந்து உங்களுக்கு வந்து பே வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 75 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ 75 வேக்கன்சிக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாப் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன மாதிரியான ஜாப் ரோல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷுட் பி பார்ன் ஆர் ஆஃப்டர், அதாவது 22/11/1987 அப்புறம் பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ், அதாவது மஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஐடி பிசிஏ முடித்தவங்க, பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஏஐ அண்டு மெக்கானிக்கல் லேர்னிங்கு, பிடெக்கில் வந்து ஐடி முடித்தவங்க, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, ஏஐ, மிஷின் லேர்னிங்கு, எம்டெக்கில் ஐடி, எம்எஸ்ஐடி, அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் வந்து ஜாப் வந்து இருக்கும். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எந்த விதமான எக்ஸப்ஷனும் வந்து கிடையாது. எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து 600 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 120 மார்க்ஸுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2 hours வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குங்க. 0.25 மார்க்ஸ் ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் மூலிமா தான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, மென்டல் அலர்ட்னஸ் இருக்கும். அது ஒரு 10 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கெல்லாத்துக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகட்டும், டைம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதை வந்து லேட்டராக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டு இருங்க. செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அதுக்கான டேட்டு, வென்யூ வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பண்ணுவாங்க. அது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, டெஸ்டிமெண்டல் ப்ரொடியூசர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை, இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஒன்றா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும், இல்லைன்னா மதுரையில் இருக்க கோர்ட்டில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.